சார், பள்ளிக்கூடங்களில் இந்த ஆசிரியர்களே இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது என்பது தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தில் ஏற்கனவே இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த போச்சம்பள்ளி ஒரு மாதத்திற்கு முன்பு தருமபுரி மாவட்டத்தில் இந்த என்சிசி முகாமில், அதன் பின்னர் மணப்பாறையில் பள்ளிக்கூட தாளாளர் என தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடங்களில் வந்து இது போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதற்கான அந்த காரணம் அது என்னன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது மிக முக்கியமான விஷயம் வந்துங்க, உலகத்தில் எளிதில் நாசமாக்கப்படும் சூறையாடப்படும் பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவர் குழந்தைகள். தொடர்ந்து குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறை அதிகரித்து கொண்டுதான் வருகிறது. பள்ளிகள் மட்டுமில்ல, எல்லா இடத்துல தான் வருது தான் நம்முடைய ஆய்வறிக்கை. என்சிஆர்பி இருக்கலாம், எஸ்சிஆர்பி டேட்டாவில் சொல்லலாம். அது குறிப்பாக அந்த குழந்தைகள் எங்கெல்லாம் கட்டுப்பாடோட அமைப்புகள் இருக்கிறாங்க அங்க அதிகரிக்கிறது. அதாவது குறிப்பாக அந்த வந்து ஆசிரியருங்கிறது தனக்கு ஒரு பவர் இருக்கு, தனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, அந்த கட்டமைப்புல வந்து அவங்களை எளிதில் நாசமாக்கிடலாம், எளிதில் சூறையாடி விடலாம். அப்புறம் அவங்கள வந்து யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க, நம்ம பவர் நம்மகிட்ட இருக்கு. இதே வந்துங்க 2007 சைல்டு அபியூஸ் 2007 ஒரு ஆய்வறிக்கை இருக்கு. அதுல வந்து குழந்தை மீது இருக்க யார் பாலியல் வன்முறை செய்யறாங்க, அப்பவே 2007 3 2 குழந்தைகள் பாலியல் வன்முறை செய்யப்படும். அதிலே குழந்தைக்கு நன்கு அறிமுகமானவர்கள், அதாவது நன்கு அறிமுகம்னா 95 விழுக்காடு. 95 விழுக்காடு என்னன்னா, குழந்தையோட பயணப்படுறவங்க, குழந்தையோட இருக்கிறவங்க, குழந்தையோட சூழலை புரிஞ்சவங்க, பின்னணி புரிஞ்சவங்க, வீட்டுக்கு வரவங்க, குழந்தையோட இயங்கி கொண்டிருப்போர் பள்ளிக்கூடமா இருப்பார். அதே மாதிரி என்சிஆர்பி டேட்டா கடந்த 3 ஆண்டுல கடைசி காலம், போக்சோ சட்டத்தினுடைய கடைசி காலம் யார் பண்ணான்னு ஒரு காலம் இருக்கு. அது கடந்த 2023 வந்த காலத்துல 97.5 விழுக்காடு குழந்தைக்கு நன்கு அறிமுகமான ஒரே நாள்ல பண்ணல. இன்னைக்கு வந்து அந்த என்சிசி முகாமா இருக்கலாம், பள்ளிக்கூடமா இருக்கலாம், அல்லது மணப்பாறையில் நடந்திருக்கலாம், அந்த குழந்தையை முழுமையா தெரிஞ்சிருப்பாங்க. குழந்தையோட பின்புலம் என்ன, அதுக்கோட பிரச்சனை என்ன. அப்ப அந்த குழந்தைய வந்து யாரெல்லாம் பிரச்சனைக்குரிய குழந்தைகள், இப்ப குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், அல்லது அந்த குழந்தை, அப்ப இது வந்து ஒரே நாள்ல நடக்கிறது இல்ல. அந்த குழந்தைய தனியா மகிழ்ச்சி ஊட்டுவாங்க, சிரிக்க வைப்பாங்க, அந்த குழந்தையோட ஜோக் சொல்லுவாங்க, அப்ப ஒரு நாள் ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க, அப்புறம் அந்த குழந்தை தொடுவாங்க, தடவுவாங்க, அப்படியே குரூமிங் சொல்லுவாங்க. ஒரே நாள்ல நடக்காது. அப்ப அந்த அடிப்படையில தான் இது மிக முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். மிக மிக முக்கியமான கூட்டம் அதிகரிக்குது காரணம். இதுக்கான காரணம் இதான் மிக முக்கியமான காரணம். இதான் வந்து இதுல என்னன்னாங்க, பள்ளிக்கூடத்துல வந்துங்க தொடர்ந்து நீங்க வந்து 2012 போக்சோ சட்டம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா இடங்களும் அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல வந்துங்க இந்த ரிப்போர்ட்டிங் அதிகரிச்சிருக்கு. அதாவது எனக்கு நடந்த குழந்தை மித்த குழந்தைக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல நடக்கல, அது அதிகமா நடந்திருக்கிறது வந்து இந்த தமிழ்நாடு போன்ற பாசிட்டிவ் விஷயம். இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டங்க. ஒரு பின்தங்கிய மாவட்டம். இன்னைக்கு வந்து பின்தங்கிய மாவட்டம்னு எப்படி சொல்றேன்னா, பொருளாதார ரீதியான பின்தங்கிய மாவட்டம். அடுத்து வந்து அங்க அதிகமான குழந்தை திருமணம் நடக்கிற மாவட்டம், அதிகமாக வந்து பாலியல் சமத்துவம், அதாவது ஆண் குழந்தை பெண் வீழ்ச்சி, அடுத்தது டீனேஜ் பிரெக்னன்சி அதிகமான மாவட்டம், அனீமியா ரத்த சோகை உள்ளவர்கள், அதே மாதிரி இளம் குழந்தைகள் மைக்ரேட் ஆகி பக்கத்து மாநிலங்களுக்கு அதிகமா போறோம். அப்ப இந்த குழந்தையெல்லாம் கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு இழுத்துட்டு வந்து வாங்க படிக்க வரலாம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நீங்க பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. அந்த குழந்தைகளை வந்து நீங்க திரும்பி நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டாம்னு சொன்னா திரும்பி 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி போயிடுவோம். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு கிருஷ்ணகிரியிலனா, நாங்கெல்லாம் கிருஷ்ணகிரியில மட்டும் இல்ல, திருச்சி அருகில மணப்பாறையிலையும் ரெண்டா பாக்குறேன். ஒண்ணு கிருஷ்ணகிரி பாத்துக்க, மணப்பாறை. இப்ப கிருஷ்ணகிரியில நீ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பவே மாட்டேன், நீ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பவே மாட்டேன். அப்போ நீங்க ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நீ பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பெண் குழந்தையை கொண்டு வரது எவ்வளவு கஷ்டம். இந்த குழந்தை நீங்க ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டீங்க. நாளைக்கு என்ன, நான் யாரை நம்பி அனுப்ப? போ பேசாம 8ஆம் கிளாஸ் முடிச்சு கல்யாணத்துக்கு போ, இல்ல நீ வேற வேலைக்கு போன்னு அனுப்பிடுவாங்க. அப்ப நம்முடைய சமூக குழந்தையினோட சமூக நீதி இங்க இருக்கு. சரி, இதே மணப்பாறைக்கு வர, மணப்பாறையில வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வந்து பாலியல் வன்முறை என்பது ஏதோ சாதாரண விளிம்பு மக்களுக்கு, பின்தங்கிய மக்களுக்கு எல்லா இடத்திலும் இருக்குக்கான விஷயங்கள் தான். அது ரெண்டுக்கான ஒரு ஒருமித்த விஷயம், நான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம், ரொம்ப ரொம்ப வேதனையோ சொல்றேன். ரெண்டும் பள்ளி நேரத்தில் நடந்திருக்கிறது. பள்ளி ஆஃப்டர் அவர்ஸ் கிடையாது. நீங்க வந்து கிருஷ்ணகிரியில நடந்ததும் அப்ப எவ்வளவு அப்ப மாதா பிதா குரு இரண்டாம் பெற்றோர் அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவு பெரிய வன்முறை, எவ்வளவு ஆள் என்ன சொல்லுங்க. நீங்க வந்து எல்லா இடத்துலயும் குழந்தைய பெண் தெய்வமா பாக்குறோம், பெண் குழந்தைமா பாக்குறோம், என்ன யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய வக்க, எங்க நம்பி போக முடியுங்க? இப்ப அந்த தாளாளர் இது மட்டும் தான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் இதுக்கு முன்னாடி எவ்வளவு பண்ணிருப்பாங்க, வெளியில வராத எத்தனை. இப்ப ஒரு பக்கத்துல இந்த மாதிரி விளிம்பு நிலை குழந்தைகளான வெளியே சொன்னா பிரச்சனை ஆயிடும், குடும்ப கௌரவம் கெட்டு போயிடும் அப்படின்னு ஒதுங்குவாங்க. இந்த மாதிரி இடத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா, உங்களுக்கு பவர் டைனமிக்ஸ் இருக்கு. அவங்க பெரிய ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிற பள்ளிக்கூடம், அவங்க எவ்வளவு அழுத்தமான பொருளாதார வலுவான ஆட்களா இருப்பாங்க, எவ்வளவு பின்புலம் உள்ளவங்க இருப்பாங்க. அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க வந்து எல்லா இடத்துலயும் விரைவு இருக்கு.